ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி அகாடமி. அஸ்ட்ரோஜெனரல் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. டிகிரி குவாலிஃபிகேஷன் தான், ஒரே ஒரு சிங்கிள் டிகிரி இருந்தால் போதும். ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அப்படி எதுவுமே கிடையாது. என்ன ஹைட் அண்ட் ஐ விட்னஸ் இருக்கா சார், ஐ விட்னஸ் ஐ செக்அப் அது மட்டும் கரெக்டாக நார்மலாக இருக்கணும். அப்போ ஹைட் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆவாங்க. அப்போ இதில் நிறைய நமக்கு ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 100 வேகன்சி வருதுன்னா அதுல ஒரு 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு போக மீதி இருக்கக்கூடிய 70%லையும் மேற்படி பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன், ஆண்களுக்கு வந்து கொஞ்சமான வேகன்சி கிடைக்கிற மாதிரி இருக்கும் மீதி எக்ஸாம்ல. ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மட்டுமே தான் சர்டன் வேகன்சி, அதாவது பெண்களுக்கு காம்படிஷன் கிடையாது. பெண்களுக்குன்னு தனியா வேகன்சி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஆண்களுக்கு பசங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே இந்த இடத்துல அவங்க மட்டும் தான் போட்டி, பெண்கள் கிடையாது போட்டி. அவ்வளவுதான் 54 வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டா எடுத்துக்கிட்டு நீங்க அதை படிக்க ஆரம்பிக்கலாம். தமிழ்ல சொல்லியிருப்போம், குரூப் 2 அண்ட் குரூப் 4 தவற விட்டவங்க இதுல கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபுல் ஃபிளெஜ்ஜா படிங்க. பேப்பர் 1 நிறைய யோசிக்க வேணாம், அதுக்குரிய சிலபஸ் நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் 1 இருக்கு, அடுத்து பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சிலபஸ் தான். ஓகே, ஒரு 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட் சேம், ரெண்டுமே 300 600 மார்க் ரெண்டுமே. ஓகே, பேப்பர் 2ல தமிழ் பிளஸ் ஜிஎஸ், தமிழ் தான், இங்கிலீஷ் கிடையாது. சரிங்களா? தமிழ் பிளஸ் ஜிஎஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆஸ் யூசுவல் நம்ம எப்படி நம்ம குரூப் 4 குரூப் 2 நம்ம படிச்சோமோ அதே மாதிரி தமிழ் ஜிஎஸ் படிக்கணும். எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த யூனிட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 எப்போ படிச்சோம் ஞாபகம் நினைக்கிறேன். ஓகே, ஜூலை மாசம் படிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் 2 படிச்சிருந்தோம். அது வந்து ரொம்ப லாங் பேக் படிச்சிருந்தோம். இப்போ திருப்பி படிக்கணும்னா திருப்பி ஃபுல் ஃபிளெஜ் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சா மட்டும் தான் இதுல அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியும். ஆல்ரெடி ஜெயிலர் எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருப்பீங்க. அதுக்கு அதே பேட்டர்ன் தான் இங்கேயும், அதே கொஸ்டின் லெவல் தான் இங்கேயும். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அதை கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி அதை படிச்சுக்கோம். சரிங்களா? இப்போ சிலபஸ் அனலைஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட், ஓகே, மொத்தம் 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. 5 யூனிட்ல லாஸ்ட் 2 யூனிட், 4வது யூனிட்டும் 5வது யூனிட்டும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஃபுல் பேஸ் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகே, அப்போ அது எந்த அளவுக்கு 200 கொஸ்டின் 2 யூனிட் அது கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ மீதி 3 யூனிட் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் கூட விட்டுருங்க, கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம யூனிட் 5 ஜிஎஸ்ல நம்ம படிச்சது தான். ஓகேங்களா? அதுதான் எல்லாமே கேட்க போறது இல்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் பாதி தான் கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, ஸ்டார்டிங் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், எங்க இருந்து நம்ம ஹிஸ்டரியோடைய எண்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், செல்ஃப் ஃபீச்சர்ஸ், அப்படியே பாலிட்டியோட சிலபஸ் தான் இங்க தூக்கி வச்சிருக்காங்க. பிரியாம்பிள், யூனியன் அண்ட் ஸ்டேட் டெரிட்டரி, ஓகே, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A, அடுத்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 20, அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அவ்வளவுதான். இதோட முடிச்சிட்டாங்க. அப்போ இங்க நம்ம எதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்ல பேப்பர் பொறுத்த வரைக்கும் கவர்னர், கேக், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், பஞ்சாயத்து ராஜ், பெரிய டாபிக் பஞ்சாயத்து ராஜ். இந்த மாதிரி பாலிட்டியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த பாலிட்டி நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷனை மட்டும் தான் படிக்கிறோம். அப்போ பிரசிடென்ட், இந்த போஸ்டிங், ஸ்டேட் கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட், அப்புறம் இந்த பில் பத்தி கேட்பாங்க, இதெல்லாம் இங்க வர போறது கிடையாது. இங்க கான்ஸ்டிடியூஷன் அது பேசிக்கான விஷயங்களை மட்டும் தான் கேட்கிறாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், அமெண்ட்மெண்ட், டிபிஎஸ்பி இந்த விஷயம் கேட்கிறாங்க. அப்போ இது மட்டுமே ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு 30% எடுத்துறாங்க. ஓகே, அப்போ அந்த அதே யூனிட்ல அடுத்த பார்ட் தான் ஹியூமன் ரைட்ஸ், ஃபுல்லாவே ஹியூமன் ரைட்ஸ் பட்டு தான். ஓகேங்களா? வேற எதுவுமே இங்க வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு இடம் கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் படிக்கணும். அப்போ ஹியூமன் ரைட்ஸ் நம்ம எங்க சார் புக்ல அங்கங்க ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, எத்தனை யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த யூடிஹெச்ஆர் ஒன்று இருக்கும், மனித உரிமைகள் தினம் என்ன கொண்டாடுறோம், எப்பொழுது மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் பேசிக்கான டேட்டா நம்ம ஒரு எண்ணி பார்த்தோம்னா ஒரு 20 டேட்டா இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல. ஓகே, சிலபஸ்க்கு எல்லாமே ஸ்கூல் புக்ல வராது, கொஞ்சம் வெளிய சோர்ஸ் நம்ம பார்க்கலாம். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ், அப்போ ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, அந்த கான்செப்ட் நமக்கு தேவை. ஓகேவா? அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டிசபிலிட்டி. ஓகே, டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஹியூமன் ரைட்ஸ் எப்படி இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன், ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, அது என்ன பேச வராங்க, அது கான்செப்ட் எப்போ எவால்வ் ஆனது எல்லாமே தெரியணும். ஓகே, தியரி மாதிரி கொஞ்சம் படிக்கணும். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் த ஜுவிலியன் ரிஃபார்மேட்டரி இன்ஸ்டிடியூஷன், அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கிரைம் அகைன்ஸ்ட் உமன். ஓகே, உமனுக்கு அகைன்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸும் கிரைம்ஸ் என்ன நடக்குது அதை பத்தி. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ரிசர்வேஷன் சம்பந்தமானது. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஜெண்டர் ஆர் காஸ்ட் ஈக்குவாலிட்டி. ஓகே, அதாவது அப்ப ஹியூமன் ரைட்ஸ் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் பேசுறாங்க. அப்போ பெண்களிடம் ஹியூமன் ரைட்ஸ் மீறப்படுகிறது, காஸ்ட்
caste related human rights மீறப்படுகிறது, gender related அப்புறம் வந்து SC ST அது related மீறப்படுகிறது. அடுத்து child prostitution, ஓகே, குழந்தைகளை வச்சு வந்து விபச்சாரம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து human rights மீறப்படுகிறது. அடுத்து human rights and child exploitation, ஓகே, நம்ம வந்து பாலிட்டியில படிச்சிருப்போமே, ஓகேங்களா, குழந்தை தொழிலாளர்களை வந்து அபாலிஷ் பண்ணணும், அவங்கள வந்து அதிகமான வேலை வாங்குறது, அந்த வயசுக்குள்ள 14 வயசுக்குள்ள அதிகமான சுரண்டலை ஏற்படுத்துறது, ஃபேக்டரியில் அடிமை மாதிரி பயன்படுத்துறது, ஓகேவா, இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்றாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது பேச்சுரிமை, அதுக்கப்புறம் நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துக்கான உரிமை, இதுல மனித உரிமை மீறது எப்படி எல்லாம் வந்து மீறப்படுகிறது இந்த விஷயம். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி, அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அடுத்து ஓட்டிங் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ், பாருங்க கைதிகளுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருக்குது, அதை பத்தி ஹியூமன் ரைட்ஸ். அப்ப இதே மாதிரி ரோல் அண்ட் கிரிமினல் கோட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், டெத், டார்ச்சர், போலீஸ் லாக் அப் டெத், இதை பத்தி பேசுறாங்க. பிரிசனர்ஸ் ஆஃப் ஜெயிலு, அப்புறம் ஜுடிஷியரி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரைட் டு பெயில், பெயில் இருக்கிற ரைட். அடுத்து தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 ஒரு ஆக்ட் வந்திருக்கு, அந்த ஆக்ட் சம்பந்தமா பேசுறாங்க, ஓகேங்களா. அப்ப இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஹியூமன் ரைட்ஸ் எங்கெல்லாம் மீறப்படுகிறது, ஹியூமன் ரைட்ஸ் எங்கெல்லாம் தேவை, அதுக்குரிய விஷயத்தை இதை பேசுறாங்க, ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் 2 பார்ட் படிக்கிறாங்க. ஒரு பார்ட் கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறாங்க, இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை பத்தி மட்டுமே ஃபுல் ஃபிளெஜ்டா பேசுறாங்க. அது பேசிக்ல இருந்து அது தியரி மாதிரி படிக்கணும், ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அடுத்த யூனிட் பாருங்க, நம்ம யூனிட் 9 சொல்லிக்கலாம், அவ்வளவுதான், ஓகே. யூனிட் 9 அப்படின்னா நம்ம அது குரூப் 2 மெயின்ஸ் உடைய பேப்பர் 2 பேப்பர் 2ல யூனிட் 2 இருக்குல்ல, அந்த யூனிட் தான் இங்க கொடுத்திருக்காங்க, சரிங்களா. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இது நம்ம கொஞ்சம் பாலிட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பத்தி கவர்னர், லெஜிஸ்லேச்சர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதை பத்தி படிக்கணும். இங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இங்க, ஓகே. அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல் மெக்கானிசம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம மெயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, கலெக்டர், அது கீழே யாரு, சப் கலெக்டர், அதுக்கப்புறம் ஆர்டிஓ, இந்த போஸ்டிங் சம்பந்தமான அவங்களுடைய ரோல், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் படிக்கணும். ரோல், பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம், ஸ்கீம்ஸ் படிக்கணும். அடுத்து இண்டஸ்ட்ரி மேப் ஆஃப் தமிழ்நாடு, அடுத்து இண்டஸ்ட்ரி மேப் ஆஃப் இந்தியா எங்க இருக்குது, அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், ஓகே. இது அப்படியே மெயின்ஸ் உடைய சிலபஸ் இது, ஓகேங்களா. அடுத்து யூனிட் 3யும் பார்த்தீங்கன்னா அங்க மெயின்ஸ் உடைய சிலபஸ் தான், ஓகேங்களா. அப்படியே சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், ஓகே, இந்தியாவில் நடக்கக்கூடிய சமூக சம்பந்தமான, பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. அப்ப என்ன பிரச்சனைகள், பாவர்ட்டி இருக்குது, கரப்ஷன் இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டவுரி, அப்புறம் ரிலிஜியஸ் வயலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டெரரிசம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த சொசைட்டிலையும் பொருளாதாரத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இஷ்யூஸ், இதை பத்தி மட்டும் தான் ஃபுல்லா பேசும். அப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அப்ப அதை பத்தின ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, மீன்ஸ் நம்ம எப்படி படிச்சோமோ இங்க அது டேட்டாவா நம்ம ஃபேக்சுவல் பாயிண்ட் நம்ம படிக்க போறோம், வேற எதுவுமே கிடையாது, சரிங்களா. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, சைல்ட் லேபர், எக்கனாமிக் இஷ்யூஸ், பாவர்ட்டி, சானிடேஷன், ரூரல் அண்ட் அர்பன், கரப்ஷன் இன் லைஃப், பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ், சிவிசி, லோக் அதாலத், ஆம்புட்ஸ்மேன், கேக், இல்லிட்ரசி, உமன் எம்பவர்மெண்ட், ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் உமன் எம்பவர்மெண்ட், சோசியல் இன்ஜஸ்டிஸ் டு உமன் ஃபோக், ஓகே. இது எல்லாமே எல்லாமே மெயின்ஸோட சிலபஸ் தான், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் பாருங்க, 2 யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்குறாங்க. நம்ம ஜிஎஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அப்போ இந்த ஒரு எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல், அப்புறம் வந்து தமிழ்நாடு லெவல், அதாவது ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 2 படிக்கிறாங்க. அப்போ கேட்கக்கூடிய 200 கேள்விகள்ல 2 யூனிட் இதுக்கே ஒதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இது அதிகமா வருது பாத்துக்கோங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் கிட்டத்தட்ட சம்திங் ஜூலையோ ஒரு ஆகஸ்ட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணாலும் இந்த வருஷத்துல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜனவரியில இருந்து அப்படின்னா போன வருஷம் நவம்பர் டிசம்பர் இதுல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டெப்தா படிச்சுக்கோங்க. 2 பேப்பருக்கு இங்க உதவுது, பேப்பர் 1லயும் உதவுது, பேப்பர் 2லயும் அங்க உதவுது. ஓகே, அதனால கரண்ட் அஃபேர்ஸ் 2மே தனித்தனியா படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் அடுத்து பேப்பர் 2 உடைய சிலபஸ். இது நம்ம எலாபரேட் பண்ண தேவையில்லை, புதுசா படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பல படிச்சவங்க, இதுக்கு முன்னாடி படிச்சவங்க வந்து பெரிய அளவுக்கு எஃபர்ட் போட தேவையில்லை. ஆல்ரெடி படிச்சதை நம்ம எங்கெல்லாம் கோட்டை விட்டோம், எங்கெல்லாம் மார்க் போச்சு, அதெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிக்கணும். ஓகேவா? அப்ப பேப்பர் 2ல பார்ட்
1A அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் தமிழ் சிலபஸ் அப்படியே இலக்கணம் எல்லாமே ஓகே ப்ரூஃப் நம்ம என்ன படிச்சோமோ எல்லாமே இலக்கணம் படிக்கிறோம். அடுத்து இலக்கியம் ஓகே அப்படியே 6th to 10th விடாம படிச்சிட வேண்டியதா, ஒரு கொஸ்டின் விடக்கூடாது ஓகே இந்த தடவை. அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகே அடுத்து ஒவ்வொரு தமிழ் அறிஞர்கள் பத்தி அவங்களுடைய தொண்டை பத்தி தனித்தனியா இவ்வளவு அறிஞர்கள் இருக்காங்க, அப்ப எவ்வளவு படிக்கணும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. இது வந்து பேப்பர் 2 உடைய பார்ட். அடுத்து பேப்பர் 2 உடைய பார்ட் B உடைய சிலபஸ் GS சிலபஸ் ஓகே சேம் as யூனிட் 1 யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 3 சிலபஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் கிடையாது. நம்ம ஏன்னா குரூப் 4ல வந்து எர்த் லொகேஷன் வரும், இங்க வந்து லொகேஷன் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா தான் பேசுறாங்க. குரூப் 2 குரூப் 1 உடைய சிலபஸ் தான் சரிங்களா, அதுதான் இங்க. அடுத்து யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய IVC இதெல்லாம் ஹிஸ்டரி. அப்புறம் யூனிட் 5 தான் பாலிட்டி. பாலிட்டியை பாருங்க நான் சொன்னா அப்படியே வந்து இதுல இருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம பேப்பர் 1ல யூனிட் 1 பார்த்தக்கூடிய சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க சரிங்களா, அவ்வளவுதான் ஓகே. இதுதான் வந்து பேப்பர் 2. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே யூனிட் 8 இருக்கு, யூனிட் 9 இருக்குது, யூனிட் 10 வந்து மேக்ஸ் முடியுதுங்களா, ரைட் இவ்வளவுதான் ஓகேங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி படிச்ச விஷயங்களை தான் நம்ம திரும்பி படிக்க போறோம். பேப்பர் 1 நம்ம கூடுதலாக ஒரு சில விஷயங்களை படிக்க போறோம் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போட்டு படிங்க. இந்த தடவை இது எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஹைட் இல்லாதவங்க நான் இந்த ஜாபுக்கு செட் ஆக மாட்டேன் நினைக்கிறவங்க அப்ளை பண்ண வேணாம் ஓகேவா. யார் வந்து படிச்சு இந்த ஜாபுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க ஓகே. ஜெயிதர் எக்ஸாம் எப்படி அதோடைய ஜாப் நேச்சர் என்ன தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்வி கூட பட்டிருப்பீங்க ஓகே. ஜெயிதர்னா அங்கேயே இருக்கணும், ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். ஒரு ஜெயிலருக்கு கீழே அசிஸ்டன்ட் ஜெயிலர் நம்ம இருக்கோம்னா அப்ப எந்த அளவு கைதிகளை சமாளிக்கக்கூடிய திறமை எல்லாமே நமக்கு இருக்கணும். அப்போ அப்படி இருந்து நான் அந்த வேலையை சஸ்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே படிச்சு எழுதுங்க சரிங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் இல்லாதவங்க போலியா டாக்குமெண்ட் வாங்கி ஹைட்டை வச்சு எழுதுறதெல்லாம் வேணாம் சரிங்களா. ஹைட் இருக்கிறவங்க மட்டும் 168 சம்திங் மீதி பேருக்கு ஹைட் சொல்லியிருக்காங்க, அந்த ஹைட் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். இது குறித்த அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா அடுத்தடுத்து இது குறித்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடலாம் சரிங்களா. தேங்க்யூ.